வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு பெண்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு. இதை பார்க்கக்கூடிய பெண்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பார்க்கக்கூடிய ஆண்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய வீட்டுக்குரிய பெண் உறவுகள் எல்லாருக்கும் அனுப்புங்க. நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இது இருக்கும். இன்றைக்கி நிறைய பெண்கள் படிப்பதற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் பக்கத்து மாநிலங்களுக்கு, வட இந்திய மாநிலங்களுக்கு, வெளிநாடு கூட போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க பயணிக்கக்கூடிய பேருந்து, ரயில், விமானம், இப்படி எல்லா இடங்கள்லையும் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்படுது. அது மட்டுமல்ல, அவங்க தங்கக்கூடிய இடங்கள், பணிபுரியக்கூடிய இடங்கள் மற்றும் வெளியில் தனியாக எங்கேயாவது பர்ச்சேஸ் போகும்போது கூட ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கு. இதிலிருந்து எப்படி தங்களை பாதுகாத்து கொள்வது, எப்படி தன்னம்பிக்கையோடு செயல்படுவது, எப்படி அந்த இடங்களில் தங்களை மேம்படுத்தி கொள்வது போன்ற விஷயங்கள் இதில் முக்கியமாக சொல்கிறேன். முதல்ல நீங்கள் உங்களை நம்புங்க. ஏன்னா இங்கே படைக்கப்பட்ட எல்லா உயிரினத்திற்கும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும், தன்னை எதிர்த்து ஏதாவது உயிரினம் தாக்கும்போது போராடுவதற்கும் அதற்குரிய வலிமையை இறைவன் நிச்சயமாக கொடுத்துருக்கிறான். அதை நீங்கள் முதல்ல நம்பணும். என்னால் நிச்சயமாக எதிர்த்து போராட முடியும், எனக்கு அந்த சக்தி இருக்கிறது என்று நீங்கள் நம்பினீங்கன்னா நிச்சயமாக அபரிதமான சக்தி உங்களுக்குள்ளே வரும். இரண்டாவது, எந்த இடமாக இருந்தாலும் சரி, எனக்கான ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். நான் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வதற்கு அனைத்து உரிமைகளையும் பெற்றிருக்கிறேன். எனக்கான ஆதரவு தளம் எல்லா இடங்களிலும் கிடைக்கும்னு ஒரு நினைப்பு இருக்குது பாருங்கள். அது அபரிதமான ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்கும். அது ஒரு ஆறா மாதிரி உங்களை சுற்றி எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை சுற்றி அது இயங்கிக்கொண்டே இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகணும், இல்லை எங்கேயாவது தனியாக போக வேண்டியிருந்தால், சம்மந்தமில்லாத இடமா இருந்தால் கூட ஒரு கூட்டமான இடத்துல இருங்க. அது நிச்சயமாக உங்களை அணுகக்கூடிய நபர்கள் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பாக கொடுக்கும். ஏன்னா எல்லா விதமான மனிதர்களும் தனிமையாக இருக்கக்கூடிய பெண்ணை தான் புரிய வைக்கிறாங்க, தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க. தனியாக போகிறாங்க, தனியாக வராங்க, அவங்களுக்கு யாருமே துணை இல்லைங்கும் போது ஈஸியாக அவங்க நோக்கி மூவ் பண்ணுறாங்க. அதனால் சம்மந்தமில்லாத நபர்கள் தெரிஞ்சால் கூட கூட்டமாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கூட்டமாக இருக்கிற இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அது ஒரு தன்னம்பிக்கையும் பாதுகாப்பையும் கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது வேலை பார்க்கும் இடங்களில் இருந்தாலும் சரி, தவறான ஒரு நபர் உங்களை நோக்கி அணுகிறாருன்னா சத்தமாக குரலை உயர்த்துங்க. ஏன்னா சத்தம் போட்டு குரலை உயர்த்துகிற போது அந்த நபர் நிச்சயமாக பின்வாங்குவாங்க. எல்லாரும் கவனிக்கிறாங்கங்கும் போது அவங்களுக்கு பயம் ஏற்படும். அமைதியாக எதையும் கடந்து போக முயற்சி பண்ணாதீங்க. நிச்சயமாக உங்கள் குரல் வலிமையை உயர்த்துங்க. உங்களுக்கு கைகள் இருக்கிறது, கால்கள் இருக்கிறது, பலமான நகங்கள் இருக்கிறது. அதனால் முடிந்தவரை நீங்கள் எதிர்த்து போராடுகிற போது எந்த உயிரினமாக இருந்தால் கூட பின்வாங்கும். நீங்கள் சிங்கம், புலி, நாய் கூட பாருங்கள், நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்களை நோக்கி வலுவாக முன்னேறும். நீங்கள் எதிர்த்து போராட முற்பட்டால் அவை சற்று நேரம் பின்வாங்கும். அது எல்லா உயிரினங்களுக்குமான ஒரு பொதுவான விஷயம். அந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, முன்கூட்டியே திட்டமிடுங்க. இரவு நேரத்தில் அதிகமாக தனிமையில் போக முயற்சி பண்ணாதீங்க. ஏதாவது வாங்க வேண்டியிருந்ததுன்னா இருட்டுறதுக்கு முன்னாடி வாங்குங்க. பகல் நேரத்தில் நிச்சயமாக எல்லாருக்குமே தனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். அப்போ நீங்கள் தனியாக போகவும் வர்றதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயமில்லாத சூழ்நிலை ஏற்படும். அப்போ தனியாக போகும் சூழ்நிலை ஏற்பட்டால் தகுந்த முன்னேற்பாடுகள் நீங்கள் ஏற்படுத்திக்கங்க. ஒரு பாதுகாப்பான உணர்வு உங்களுக்கு ஏற்படும். முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லா இடங்களிலும் எல்லா மனிதர்களும் நம்பிக்கையாளர்கள் கிடையாது. அதனால் நீங்கள் முகம் தெரியாத நபர்கள் அணுகும்போது முன்னெச்சரிக்கையாக இருங்க. இப்போ கிராமத்தில் கூட பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கேட்குற மாதிரி போயிட்டு பெண்கள்ன்றது நகையை பறிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால் முகம் தெரியாத நபர்கள் ஏதாவது கேட்டால் கூட அங்கேருந்து நகர்ந்துருங்க. வேறு ஏதாவது இடத்துக்கு அவங்கள போக சொல்லிவிட்டு நீங்கள் நகர்ந்துருங்க. அதிக நேரம் பேச்சு கொடுக்காதீங்க. எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே முன் யோசனையோடு முன் ஜாக்கிரதையாக இருந்தோம்னா நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். ஏன்னா அதிகமாக இறக்கப்படுறவங்க தான் ஏமாற்றப்படுறாங்க. அதனால் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பான வட்டம் எப்போதும் இருக்கிறது என்று நம்புங்கள். அதை நோக்கியே நீங்கள் நகர்ந்து கொண்டே இருங்கள். தைரியமாக இருங்க. உங்களுக்கு வலிமையாக இருக்குன்னு நம்புங்க. போராடுங்க, சத்தம் போடுங்க. எல்லா இடங்களிலும் உங்கள் குரலை உயர்த்துங்கள். அது உங்களை மட்டுமல்ல, உங்களை நோக்கி தவறாக நடக்க முற்படுவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை மனசில் வச்சுட்டு நீங்கள் எங்கே போனாலும் சரி, எல்லா இடத்துலையும்
நமக்கு சமமான ஒரு சுதந்திரம் இருக்கிறது, சமமான உரிமை இருக்கிறது. அதை கூடிய மட்டும் நாம் புத்திசாலித்தனமாக இருந்தால் எல்லா இடங்கள்லையும் அந்த சுதந்திரத்தை இனிமையாக ரசித்து அனுபவிக்கலாம். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.